நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்ல தூக்கமா? இல்லம்மா, சாரிம்மா. எதுக்குடி? நான் பாட்டுக்கு படுத்து கிடந்தேன், நீ தனியா எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்க, அதான். இதுல என்ன மீனாட்சி இருக்கு? நீ கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் தனியா தானே பார்த்தாகணும். சரவணனை பாத்தியா? காலையில எங்கேயோ அழகேசனோட வெளியே போனாமா. அவனை நல்லா சத்தம் போட்டுதான் அனுப்பியிருக்கேன். இனிமே குடிக்க கூடாது, அப்படி குடிச்சா இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். உனக்கு ஒண்ணு சொல்ற மீனாட்சி. என்னம்மா? உங்க அப்பாவுக்காக நீ உன் மனசை மாத்திக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இனிமே சரவணனை பத்திலாம் நினைக்காத. அது உன் வாழ்க்கைக்கு நல்லதில்ல. புரியுதுமா. அப்பா எங்க? எனக்கு என்னடி தெரியும்? என்னம்மா சொல்ற? உன் அப்பா என்கிட்ட பேசுறது இல்ல. ஏன்? நான் உன் மனசை கலைக்க பாக்குறேன்னு அன்னைக்கு என்கிட்ட சண்டை போட்டாருல்ல, அப்ப இருந்து என் கூட பேசுறது இல்ல. நான் சாப்பாடு வச்சா கூட சாப்பிடுறது இல்ல. யாரோ மாதிரி என் மேல ரொம்ப கோவப்படுறாரு. சாரிம்மா, எல்லாம் என்னாலதான். விடுறி. என்னாச்சு? அப்பா உட்காருமா, உட்காரு. ஃப்ரீயா இருக்கியாடா? என்ன விஷயம்ப்பா? ஒண்ணும் இல்லடா, உன் நிச்சயத்துக்கு நகை வாங்கலான்னு பாக்குறேன். இன்னைக்கு கடைக்கு போயிட்டு வந்துருவோமா? என்னம்மா? இப்ப எதுக்கு நகையெல்லாம்? அதான் என்கிட்ட நிறைய இருக்கே. நகை வாங்கி தரேன்னு சொன்னா எதுக்குன்னு கேக்குற பொம்பளை பிள்ளைய நான் இப்பதான் பாக்குறேன். இல்லப்பா, எனக்கு எதுவும் வேணாம். ஏம்மா? வேணாம்ப்பா. ஏய், நீ எதுவும் அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கியா? நகை வாங்க போகாத, புடவை வாங்க போகாதன்னு. இங்க பாருங்க, நீங்களாச்சு உங்க மகளாச்சு. நீங்க யாருக்கு வேணாலும் அவளை கட்டி கொடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் எதுலயும் தலையிட மாட்டேன். தேவையில்லாம என் தலையை போட்டு உருட்டாதீங்க. ஏய், சொல்லுடி உங்க அப்பா கிட்ட, நான் ஏதாவது சொல்லி கொடுத்தனா? அப்பா, நீங்க நகை வாங்க கூப்பிடுவீங்கன்னு அம்மாக்கு எப்படிப்பா தெரியும்? அம்மா பாவம், எனக்கு எதுவும் சொல்லி தரலப்பா. அவங்க சொல்லி தரவும் மாட்டாங்க. அப்புறம் ஏமா நகை வேணாங்கிற? இப்ப வர நகை டிசைன்ஸ்லாம் எனக்கு ஒன்றும் பெருசா பிடிக்கலப்பா. அதனாலதான் வேணான்னு சொன்னேன். புது டிசைன் பிடிக்கல, அவ்வளவுதானே? இரு, ஒரு நிமிஷம் வரேன். மீனாட்சி. அப்பா. இந்தாம்மா. என்னப்பா? உன் தாத்தா உங்க அத்தைங்க 3 பேருக்கும் தான் கடைசி காலத்துல கொஞ்சம் நகை வாங்கி வச்சிருந்தாரு. அதுல சுதா அத்தையும் ரம்யா அத்தையும் அவங்க பங்க வாங்கிக்கிட்டாங்க. இது உன் மீனாட்சி அத்தையோட நகை. அவ கனடா போகும்போது இதை எடுத்துட்டு போகாம போயிட்டா. இது என் தங்கச்சிக்காக வாங்கினது. இப்ப என் மகளுக்காக கொடுக்குறேன். வாங்கிக்க மீனாட்சி. வாங்கிக்கிறேன்ப்பா. ஆனா என்னடா? நீங்க அம்மா கிட்ட பேசுங்க, நான் வாங்கிக்கிறேன். மீனாட்சி, நீ இருமா. சௌந்தர்யா, உன் கையால இதை மீனாட்சிட்ட கொடுமா. இந்தாம்மா, குடு சௌந்தர்யா. இந்த மீனாட்சி போட்டுக்கோ. தேங்க்ஸ்மா. மீனாட்சி. அப்பா, இந்த நகையெல்லாம் போய் போட்டுட்டு வாடா. அப்பாவுக்கு உன்னை நகையோட பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. தங்கச்சி மேல பாசம் இன்னும் இருக்கு போல. அது எப்படி இல்லாம போகும்? அப்ப தங்கச்சி குடும்பத்தை பிடிக்கும், அப்படிதானே?
தங்கச்சி கூட தங்கச்சியா மட்டும்தான் பிடிக்கும். சரவண பொண்டாட்டியா இல்ல. இன்னும் அப்படியே இருங்க. அப்பா, மீனாட்சி அழகுடா நீ. அப்படியே மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்த மாதிரியே இருக்குடா. இவ்வளவுதான் நகையா? இல்லப்பா, கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். हम तेरा बिन अब अब तुम ही हो. மா, என்னம்மா இங்க உட்கார்ந்திருக்கீங்க? கரண்ட் இல்ல மைனா, அதான் காத்தார இங்க உட்கார்ந்திருக்கேன். ஓ, மீனாட்சி அவ மேல இருப்பா. மா, என்னம்மா மீனாட்சி விஷயம் இப்படி ஆயிடுச்சு? நானும் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்து தோத்துட்டேன் மைனா. இனி எதுவுமே நம்ம கையில இல்ல. எனக்கு அவளை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இது பாரு, நீயும் அவகிட்ட போய் இத பத்தி பேச வேண்டாம். வேற ஏதாவது பேசி அவ மனச மாத்துப்போ. சரிம்மா. மீனாட்சி, நானே உன்னை வர சொல்லணும்னு இருந்தேன், நீ ஏன் வந்துட்ட? என்ன விஷயம்? என்ன சொல்லு. என்னன்னு தெரியல, மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நிஜமாவே எதனாலன்னு தெரியலையா? சரி விடு, இனிமே அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். சரி. அப்புறம் நம்ம சொட்டக்கல் விளையாடலாமா? என்ன அப்படி பாக்குற? சொட்டாங்கல் விளையாடுற வயசாடி இது. ஏய், விளையாட்டு பல வருஷம் ஆச்சுலப்ல. விளையாண்டோம்னா மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கும்ல. சரி. சூப்பர் மீனாட்சி, ஒரு நிமிஷம் இரு, நான் கையில எடுத்துட்டு வரேன். अभी तुम ही हो, हे हे, अब तुम ही हो, हे हे, अब तुम ही हो, हे. கல்ல கெடுத்து விட்டது. முதல்ல யார் விளையாடுறான்னு பார்க்கலாமா? ஆக் பாக் வெத்தல பாக் டாம் டும் டையா. ஓ, 4 பேரு கொய்யா. நான் தான் ஃபர்ஸ்ட். தட்டா 1, தவளை 2, குச்சி 3, பிஸ்கட் 4, தேன் 5, தேனுக்குட்டி யார், வைக்க பருப்பு, வாழந்தோப்பு, சுண்ட கடலை, சுருங்கி விழுந்துச்சா. அவுட் ஆயிட்டேன். அதனால நீங்க விளையாடுறியா? விளையாடு. எனக்கு பாட்டு மறந்து போச்சுடி. நான் பாடி காமிக்கிறேன், நீ விளையாடுறியா? தட்டா 1, தவளை 2, குச்சி 3, பிஸ்கட் 4, தேன் 5, தேன்குட்டி யார், வைக்க பருப்பு, வாழந்தோப்பு, சுண்டக்கல்ல, சுருங்கி விழுந்துச்சா. அவ்வளவுதான். விளையாடுறி. தட்டா 1, தவளை 2, பிஸ்கட். சரி சரி, பரவாயில்ல, திரும்ப விளையாடு. தட்டா 1, தவளை 2, பிஸ்கட் 3. சரி பரவாயில்ல, விளையாடு. கல்ல ஏறி விளையாடுறி. தட்டா 1, தவளை 2, குச்சி 3. கள்ளக்குறிச்சிக்கார பிள்ளைக்கு ஒரு கல்லு கூட விளையாட தெரியல. என்ன பிள்ளை நீயே? ஆமா, நான் எப்பவுமே அவுட்டு தான். ஹே மீனாட்சி, இது கேம் விளையாடுற? என்னால முடியலடி, மனசு ஒரு நிலையில இல்லடி. மீனாட்சி அழாத மீனாட்சி. கண்ணத்தோட தரு, இப்படியே நீ அழுதுட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை கொண்டே முடியும் பாத்துக்க.
என்னாச்சு? ஏன் மனசு ஒரு நிலையில இல்ல? நான் இன்னும் சரவணனை மறக்கலடி. அதுக்குள்ள நேத்து வேட்டையன் என்கிட்ட உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னான். எடுவிட்ட பையன் எல்லா பிள்ளைகிட்டையும் இதை தான் சொல்றான் போல இருக்கு. இல்லடி, அவ ரொம்ப சீரியஸா தான் பேசினா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நேத்து வேட்டையன் என்கிட்ட உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னான். எடுவிட்ட பையன் எல்லா பிள்ளைகிட்டையும் இதை தான் சொல்றான் போல இருக்கு. இல்லடி, அவ ரொம்ப சீரியஸா தான் பேசினா. வேட்டையன் அப்படி பேசினதை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. சரி விட. சரவண வேட்டை இவங்க ரெண்டு பேத்த பத்தியுமே நீ நினைக்காத. நீ எதை பத்தி நினைச்சாலுமே டென்ஷன் தான் உனக்கு. என்ன பண்ணலாம்? உண்மையை சொல்லணும்னா எனக்கு எங்கேயாவது கண் காணாம போயிடணும் போல இருக்கு. ஒரு 2-3 மணி நேரமாவது மனசுக்கு நிம்மதியா இருந்துட்டு வரணும்னு தோணுதுடி. மீனாட்சிக்கு ஒருவேளை போர் அடிக்குதோ? அப்போ நம்ம வீட்டுக்கு வரியா? வேணாம். ஆமா, இவ வீடு பெரிய தாஜ்மஹால், சுத்தி காட்ட போறான். வேற எங்க போறது? போட்டி லூசு பித்துக்குழி. வேட்டை இப்ப உள்ள புந்து எப்படி கலக்குறான் பாரு. மீனாட்சி, ஏந்திரி கிளம்பு, வா போலாம். எங்க எங்க என்னெல்லாம் கேட்க கூடாது. மாமனை கூட்டி வர சொன்னாரு, அவ்வளவுதான், வா போலாம். எங்க அப்பாவா? எனக்கு மாமனா, உனக்கு அப்பா தானே. முக்கியம். காலையில அவர்கிட்ட நீ ஃப்ரீயா இருக்கேன்னு சொன்னியா? சொன்னேன். அதான் கூட்டிட்டு வர சொன்னாரு, வா போலாம். சரி, எங்கன்னு சொல்லுங்க. ஸோ நகை கடைக்கு தான் மீனாட்சி. பழைய டிசைன் நகையெல்லாம் அந்த கடைக்கு வந்திருக்கான். நகை கடைன்னு சொன்னா நீ வரமாட்ட, அதனால எங்கன்னு சொல்லாம கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. ஆனா நான் உன்கிட்ட உண்மையை சொல்லி கூப்பிடுறேன், வா. என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்மள மாமாக்கே ஃபோன் பண்றேன், இரு. இல்ல பரவாயில்ல, நான் வரேன். ஓகே ரைட், வா போலாம். ஏட்டி நீ வரியா? வீட்டுல இறக்கி விடுறேன். பாட்டி மீனாட்சி, நீ வா, நம்ம போலாம். போவோமா ஊர்கோலம். பாடிடி தொலைஞ்சிராத. மூஞ்சிய பாரு. மாமா, இந்த வெயில்ல எங்க கூட்டிட்டு போறீங்க? சொன்னேனே மீனாட்சி, நகை கடைக்கு. கடை எங்க இருக்கு? கடை தெருவுல தான். விளையாடாதீங்க மாமா, கரெக்டா சொல்லுங்க. தென்காசியில. தென்காசிலையா? நல்ல வேலை வாய மூடிட்டாயா. தென்காசி வரைக்கும் அமைதியா வருவா. சுதா சுதா சுதா, வாவள்ளி, என்ன விஷயம்? மீன் வந்தா சொல்ல சொன்னல, அதான் வண்டியில ஒருத்தர் எடுத்துட்டு வந்திருக்காரு, வாங்குறியா? இன்னைக்கு வேண்டாம் வள்ளி. வேட்டையன் உங்க மாமா வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டுல நான் மட்டும்தான் இருக்கேன். அவன் இருக்கிற அன்னைக்கு மீன் வாங்கிக்கிறேன். சுதா, நான் போயிட்டு அப்புறம் வரேன். அட உள்ளவா வள்ளி? வண்டி தென்காசி தாண்டிருச்சு, இன்னது கேட்காம வராளே. மாமா கேட்டுட்டாயா? சொல்றேன். மாமா மாமா, தென்காசி வலது பக்கம்ல போர்டு போட்டிருக்கு, நீங்க நேரா போறீங்க. பாத்துட்டியா? என்ன சிரிக்கிறீங்க? மீனாட்சி, இந்த வேட்டைய உன்னை வேட்டையாட போறான் மீனாட்சி. என்னது? உன்னைய கடத்திட்டு போறான். புரியல? உன்னைய கரும்பு காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் குறும்பு பண்ண போறேன். நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட மீனாட்சி. ஒழுங்கா சொல்லுங்க, எங்க கூட்டிட்டு போறீங்க? ஒரு 10 நிமிஷம் அமைதியா வாயேன், உனக்கே தெரியும். இப்ப நீங்க சொல்லல, இன்னும் 10 நிமிஷத்துல நான் குதிச்சிருவேன். ஐயோ, நீ குதிக்கிறதால 10 நிமிஷம் கழிச்சு குதி மீனாட்சி. அமைதியா வா. மாமா பேசாம வாமா. மாமா, அட போமா. யா சுதா, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பையன் மாமா வீடுன்னு ஓடி போயிடுறானே. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டோட மாப்பிள்ளையா அங்கேயே போயிட்டானா நீ என்ன பண்ணுவ? இதுல என்ன இருக்கு வள்ளி? என் மகனுக்கு எங்க இருக்க பிடிச்சிருக்கோ அங்கே இருக்கட்டும். அது மட்டும் என்ன யார் வீடோவா? என் அண்ணன் வீடு தானே. நான் பிறந்து வளர்ந்த வீடு. என் மகன் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும். என்ன இப்படி சொல்ற? வந்தாச்சே.
என் மகன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற சுதா? டிவிஎஸ் 50லயே இம்புட்டு அழகா ஆறு நடிக்க என் மகனை விட்டா யார் இருக்கா? ஸ்டாப் வந்துருச்சு, இறங்கலாம் மீனாட்சி. மாமா நீ நினைக்கிறது கரெக்டு தான் மீனாட்சி. எக்ஸாக்ட்லி நம்ம என் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வந்துட்டா சுதா. அடியாத்தி, என் மகன் என் மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கா. மீனாட்சி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்க. வள்ளி, இவதான் என் மருமக மீனாட்சி. நம்ம வேட்டையன் கட்டிக்க போறவ. வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏண்டா கூறு கெட்டவனே, மீனாட்சியை கூட்டிட்டு வரேன்னு நீ முன்னாடியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? சர்ப்ரைஸ் டா சுதா. எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? கண்ணம்மாக்கா, சாந்தி, வேணி, எல்லாரும் இங்க வாங்களே. என் வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பாருங்க. வாங்க 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 வாங்க, ஓடியாங்க ஓடியா ஓடியாங்க. டேஜி, இவங்கலாம் எங்க மம்மியோட ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்து வச்சுக்க. என்ன சுதா இம்புட்டு சந்தோஷமா இருக்க? என் வீட்டுக்கு என் மருமக மீனாட்சி வந்திருக்கா. இவதான் என் மகனை கட்டிக்க போறவ, என் அண்ணன் அவ. வாமா, எப்படி இருக்க? பெரிய மனுஷி ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் முதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்கா. என்ன சுதா, வீட்டுக்கு வந்த பொண்ண வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உள்ள கூட்டிட்டு போயேன். அதானே, நான் ஒரு மடச்சி. வேட்டையா, இரு இதோ வந்துடுறேன். சரி. வள்ளி, என்ன சுதா? அந்த மீன்காரனை புடி. வஞ்சரம் நெத்திலின்னு முள்ளு இல்லாத மீனா வாங்கிட்டு வந்துரு. சரி என்ன? சுதா. சீக்கிரம். ஏம்மா சீக்கிரம் வாமா, மீனாட்சி வெயில் நிக்குதுல. வந்துட்டேன்டா, இருடா. இந்தக்கா கொஞ்சம் புடியேன். சேர்ந்து நில்லுப்பா. நானுமா? ஓகே. யாக்கா, இந்த ஊரு கண்ணு, உழவ கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு எல்லாம் பாட்டு பாடுவாங்களே, அதெல்லாம் உனக்கு தெரியாதா? டேய் கொஞ்சம் பேசாம இருடா. மீனாட்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் கரெக்டா பண்ணிக்கலாம். வேட்டையா, மீனாட்சியை உள்ள கூட்டிட்டு போ. வா மீனாட்சி, வலது கால எடுத்து வச்சு வா. வாமா. ஏமா பாட்டு பாடி கூட்டு போமா? ஏன் நானே பாடுறேன் போ. மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. மீனாட்சி, என்ன மீனாட்சி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க? இதான் நம்ம வாழ போற வீடு. வீடா? சரணாலயம். நல்லா பாத்துக்க. ஏண்டா, உன் மாமா கிட்ட என்ன சொல்லிட்டா கூட்டிட்டு வந்த? யார் சொன்னா? சொன்னா விட மாட்டாங்கன்னு தெரியும்ல, அதான் கடத்திட்டு வந்துட்டோம். அடப்பாவி, என்னடா சொல்ற? அட பதறாதம்மா, உன் மருமக இன்னும் 4-5 மணி நேரத்துக்கு இங்கதான் இருக்க போறா. ஏதோ முள்ளு இல்லாத மீனுன்னு வள்ளிய கட்ட சொல்லிட்டு இருந்தியே, அதை மட்டும் அடிச்சு தூள் கிளப்பிடுறேன். ஒரு முள்ளு கூட இருக்க கூடாதுமா, மீனாட்சிக்கு முள்ளு பிடிக்காது. மீனாட்சி, அத்தை சமையல் வேலையெல்லாம் பாக்குறேன், நீ ரூம்ல வந்து உட்காரு. சரிங்க. டேய், ஜன்னல் கதவெல்லாம் திறந்து விடுறா. குற்றால காத்து ஜில்லுன்னு அடிக்கட்டும் என் மருமகளுக்கு. சரிதான். என்ன மீனாட்சி, வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? நான் போய் ஜன்னல்லாம் திறந்து விட்டு வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேனு, புத்தங்கோர ஏது நீ நந்தவனத்தேரு. அழகே பொன்னு மணி சிரிச்சா வெள்ளி மணி, கிளியே கண்ணு ரங்கு தூரி தூரி. மீனாட்சி, மாமா அப்படியே தாளாட்டு பாடுறேன், நீ அப்படியே கண்ணை முடி தூங்க. என்ன ஏன் மாமா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஆமால, நீயும் ரொம்ப நேரமா அதை கேட்டுக்கிட்டே இருக்க. இப்ப பதில் சொல்றேன். நீயும் மைனாவும் பேசிட்டு இருந்ததை மாமா கேட்டேன். ஐயோ, ஒட்டெல்லாம் கேட்கல மீனாட்சி, நீ பேசினதுல கடைசியா ஒரு பிட்டு தான் கேட்டேன்.
அப்ப நீ மைனா கிட்ட கண்காணாம எங்கேயாவது நிம்மதியா போகணும் போல இருக்குன்னு சொன்னியா? மைனா வேற இங்கே போலாம் அங்கே போலான்னு உனக்கு குழப்பிக்கிட்டு இருந்தா. அந்த நேரம் மாமாக்கு சட்டுன்னு ஒரு யோசனை தோணுச்சு. உலகத்திலே ரொம்ப நிம்மதியான இடம் எதான்னு யோசிச்சேன். இதான் தோணுச்சு. அதனாலதான் உன்னை நேரம் இங்கே கூட்டு வந்துட்டேன் மீனாட்சி. நான் அப்பவே சொன்ன மாதிரி இது வீடு இல்லை மீனாட்சி, சரணாலயம். இந்த வீடு முழுக்க எங்க அம்மாவோட அன்பு நிறைஞ்சிருக்கு. இங்க இருக்கும்போது நான் என்னமோ எங்க அம்மாவோட கருவிலே இருக்க மாதிரி பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் உணர்வேன். அந்த நிம்மதியை இப்போ உனக்கும் கொடுக்கணும்னு தோணுச்சு. அதான். அப்போ நீங்க நகை வாங்க போறோன்னு என்னை ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அப்படிதானே? ஏமாத்தலாம் இல்லை மீனாட்சி, அதான் உண்மை. உலகத்திலேயே விலை மதிப்பு இல்லாத ஒரு நகையை உனக்கு வாங்கி தரலாம் தான் இங்கே கூட்டியாந்த. அப்படி என்ன நகைன்னு புரியலல்ல? புன்னகை. அதான் இப்போ உன்கிட்ட இல்லை மீனாட்சி. தங்கம், வைரம், வைடூரியம்னு 1000 நகை வச்சிருக்கலாம் மீனாட்சி. ஆனா புன்னகை மட்டும் இல்லைனா மற்ற எல்லா நகையுமே வேஸ்ட் தான். வெறும் இரும்பு குப்பை. அவன் வாழ்க்கைக்கு தான் பொதுவாக லட்சியம் வச்சிருப்பான். ஆனா நான் ஒவ்வொரு நாளுக்குமே லட்சியம் வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த நாளுக்கான என் லட்சியம் என்னன்னு தெரியுமா? என்ன? உன்னைய சிரிக்க வைக்கிறது தான். அதான் மீனாட்சி, அதான் அப்படிதான். கொஞ்சம் அந்த வருது. என்ன? இப்ப நீ லேசா சிரிச்சல? இல்லையே. நீ சிரிச்ச மீனாட்சி, நான் பார்த்தனே. இல்ல மாமா, நான் சிரிக்கல. சரி விடு, இந்த முயற்சி அரியர் ஆகி போச்சு. அடுத்த அட்டப்பட்டுல மாமா பாத்துக்கிறேன். அங்க பாரு. மருமக வீட்டுக்கு வந்திருக்கியாமா? எப்படி சின்ன புள்ள மாதிரி அப்பையிலேருந்து ரெக்கையை கட்டி ஓடி ஆடி வேலை பார்க்குறாங்க பாரு. எங்க அம்மாவுக்கு இருக்கிற ஒரே ஆசை என்ன தெரியுமா மீனாட்சி? உன்னை மருமகளா இந்த வீட்டை கூட்டி வரணும், அவ்வளோதான். அது மட்டும் நடந்துருச்சுன்னா எங்க அம்மா வாழ்க்கை முழுக்க கவலை இல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்கும் மீனாட்சி.